குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, முருகா 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 முருகா. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த இடத்தில் உங்கள் ஜோதிடர் செல்வன் தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி அக்னிக்குரிய ராசி, ஆயுதம் ஏந்திய ராசி. அப்போ வாழ்நாள் முழுவதுமே போர்க்காலம்தான். அப்பேற்பட்ட போர்க்காலம் பொற்காலமாக மாறக்கூடிய ஒரு பொன்னான தருணம் தான் இப்போ தேடி உங்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நடந்தே தீரும். சனிப்பெயர்ச்சியால் மிக மிக சாதகம் மட்டுமே தான், பாதகம் அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. சனியின் பெயர்ச்சியால் உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதாயம் மட்டுமே தான், லாபம் பெருகும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைகிறாரு. அதால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் தேடிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து பணத்தை எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அன்பர்களே. கடந்த 4 வருடங்களில் நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அத்தனை கஷ்டங்களுமே இந்த ஆண்டு குரோதி வருடத்தில் உங்களை விட்டு வெகு தூரமாக பறந்து போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேலையே கையை விட்டு போயிருக்கோம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய வேலை உங்களை தேடி வந்தே தீரும் அன்பர்களே. எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி தட்டி கழிக்க வேணாம் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிறேன். குடும்ப பாரமே நான் தான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. இந்த நிலைமையில என்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு தொலைதூரத்தில் போய் அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு மட்டும் தட்டி கழிச்சிடாதீங்க. இத்தனை நாள் இந்த வேலைக்காக தான் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எதை தேடினீங்களோ அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு சுபம் தான், அசுபமான பார்வையே கிடையாது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களின் வாழ்வில் நடந்தே தீரும் அன்பர்களே. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பட்ட கஷ்டகாலம் அத்தனைக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானின் பார்வை 2ஆம் வீட்டில் விழும்போது, 2ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்சதை விட சேஷ்டமான விஷயங்கள் நடக்க போகுது. மிகப்பெரிய அளவில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது அன்பர்களே. திருமணமே நடக்காமல் இருந்திருக்கலாம், கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். மிகப்பெரிய ஒரு சட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், அதால் குடும்பத்தில் எல்லாருக்குமே மன உளைச்சல் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தில் அனைவருக்குமே மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவானால் எந்த ராசிக்கு வேணாலும் பாதகம் ஏற்படலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதாயம்தான், லாபம்தான். இதை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம நினைச்சது என்ன? சனிப்பெயர்ச்சியால் நமக்கு எந்த விதமான ஒரு இன்னல்களும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் பெரும்பாலும் எல்லாரோட ஆசைன்னே சொல்லலாம். விருப்பன்றதை விட ஆசை என்னவா இருக்கு? எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, என்னுடைய குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படை விருப்பம் தானே எல்லாருக்குமே இருக்கு. அது நடந்தே தீரும். சனி பகவானால் லாபம்தான். எந்த விதமான கஷ்டமும் நஷ்டத்தையும் சனி பகவான் நமக்கு கொடுக்க போறதில்ல. தைரியமாக இருங்க, மன அழுத்தத்துக்கு ஆளாவாதீங்க. சனிப்பெயர்ச்சி வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய நண்பன் அப்படின்னே சொல்லி முடிச்சிடலாம். ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான். நண்பனுக்கு யாராவது இன்னல்களை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. தைரியமாக இருங்க. நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடக்கக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டு. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான காலத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நமக்கு 1000 பேர் கொடுப்பாங்க. அதால் நாம் மன உளைச்சல் ஆகவே கூடாது. நம்மளுடைய இலக்கில் நாம் தெளிவாக இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாம் முதல்ல நம்பினாதான் நமக்கு அது நடக்கும் அன்பர்களே. எந்த ஒரு தருணத்துலையுமே அடுத்தவங்களோட ஆலோசனையை உங்களோட மனசுக்குள்ளே போட்டு அதுக்கு நீங்கள் அடிமை ஆக வேணாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் ரொம்பவே ஆழமாக அழுத்தி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் மட்டுமே அப்படின்னே சொல்லலாம். யாருக்குமே பிடிக்காது நீங்கள் வளர்ந்து வர்றது. பெற்றோர்களை தவிர யாருக்குமே பிடிக்காது, சகோதரர் உட்பட நான் சொல்கிறேன். நீங்கள் வளர்றீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி சிரித்து பேசுவாங்க.
நீங்கள் அப்படி ஒரு 10 அடி போனதுக்கப்புறம் எப்படி இருந்தான்னு தெரியுமா? இப்போ இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டான். ஆனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அன்பர்களே. ஆகையால் உங்களுடைய சுய முடிவுகளை மட்டுமே நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு ரொம்பவே தாழ்மையாக இந்த இடத்துல நான் வேண்டி கேட்டுக்கிறேன். மங்களகரமான யோக காலம் அப்படின்னே சொல்லலாம். குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு அமோகமான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வரப்போகுது. சேஷ்டமாக இருக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே பலன் கிடைக்க போகுது. எத்தனையோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு இருப்பீங்க இல்லையா? அது அத்தனையுமே மாறி அத்தனை பேருமே உங்களை தலை மேலே தூக்கி வச்சு உங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறாங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு கூட போகுது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். திருமணமே ஆகாமல் இருப்பவர்களின் வீட்டில் கண்டிப்பாக விவாக பாக்கியம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. 35லேருந்து 36 வயசு கூட ஆகியிருக்கும். இது வரைக்கும் கல்யாணமே ஆகியிருக்காது. எத்தனையோ வரன்கள் பார்த்துருப்போம். காரணமே சொல்லாமல் எத்தனையோ வரன்கள் தட்டி கழிச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த ஆண்டு நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் அன்பர்களே. தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த ஒரு தருணத்துலேயும் மன அழுத்தத்துக்கு மட்டும் ஆளாக வேண்டாம். மன அழுத்தம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதகமே. மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கே 10லேருந்து 15 நாள் ஆகிடும். அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் நாம் நினச்சது அத்தனையுமே நம்ம கையை விட்டு ரொம்ப தூரம் போய்டும் அன்பர்களே. மிகப்பெரிய பாதகமே உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மன அழுத்தம்தான். எப்பொழுதுமே நமக்கு எத்தனை கிரகங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி முன்னாடி வந்தாலும் சனி பகவான் பாதகமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் யார் நினச்சாலுமே நமக்கு எந்த ஒரு நல்லதையுமே செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு தருணத்தில் சனி பகவானே நமக்கு சாதகமாக இருக்காரு. அப்போது கேட்டது கிடைக்கும், நீங்கள் நினச்சது நடக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பாருன்னும் போது சனி பகவானே நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அத்தனை கிரகங்களின் நற்பலன்களையும் நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி சொல்லும்போது என்னெல்லாம் நடக்கும்? திருமணம் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே கடன் தான். எவன் ஒருவன் கடன் இல்லாமல் வாழ்கின்றானோ அவனை விட இந்த பிரபஞ்சத்தில் சுபிக்ஷமாக வாழக்கூடியவர் எவருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவு வந்தே தீரும் அன்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையுமே இந்த 2024ஆம் குரோதி வருடத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களாலே நம்ப முடியாது சில தருணங்களில் இது நமக்கு தானாக நடக்குதா இல்லை நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது அடிச்சிருச்சா அப்படின்னு. எல்லாமே கிரக கோச்சார பலன்கள் படி தான், கோடிட்டபடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தால் நாளைக்கு நீங்கள் இந்த லாபத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது தலையில் எழுதப்பட்ட விதி. பிரம்மன் எழுதியதை எவர் நினைத்தாலுமே மாற்ற முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நீங்கள் பட்ட கஷ்டங்காலம் அத்தனையுமே மாறும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சனி பகவான் சாதகமாக இருக்கார். குரு பெயர்ச்சியும் மங்கள யோகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இனிமே வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்துக்கிட்டே தான் போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு பொன்னான பொக்கிஷமான காலம் அப்படின்னே சொல்லலாம். மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு முறை நினைவுபடுத்திக்கிறேன். யாரோடைய ஆலோசனைப்படியும் நடக்க வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரி. உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நல்லதே நடக்கும். தைரியமாக இருங்க. ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.